வணக்கம். நான் உங்கள் மோகனா. 15/8/2025 வெள்ளிக்கிழமை. சினிமா செய்திக்குள்ளே வாங்க போகலாம். இதை பாருங்கள், சினிமா விமர்சனம் கூலி படம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் படிக்க போகிறேன். நண்பனுக்காக பழி வாங்கும் கதை. சென்னையில் மென்ஷன் நடத்தி வரும் ரஜினிகாந்த் அவர்கள் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனது நண்பன் சத்யராஜ் இறந்தபோது இறந்து போனது தெரிய வர அங்கு செல்கிறார். அப்போது சத்யராஜ் மரணம் இயற்கையானது அல்ல என்பது தெரிய வருகிறது. அதாவது எப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் விசாகப்பட்டினத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு சத்யராஜா அவர் இறக்குறாராம். அந்த இறக்குற செய்தி தெரிய வரும்போது சத்யராஜ் அவர்கள் பணியாற்றிய துறைமுக வளாகத்துக்கு செல்லும் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு பெரிய அளவில் கடத்தலில் ஈடுபட்டு வரும் நாகார்ஜுனாவை சந்திக்கிறார். அவருடன் சட்டவிரோத செயல்களுக்கும் துணை போகிறார். ஒரு கட்டத்தில் சத்யராஜை கொண்டது யார் என்பது தெரிய வருகிறது. அதே வேளை துறைமுக வளாகத்தில் நடக்கும் சில அதிர்ச்சிகரமான சம்பவங்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். சத்யராஜ் அவர்கள் கொண்டது யார்? துறைமுக வளாகத்தில் என்ன நடக்கிறது? நண்பனை கொலை செய்தவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் பழி வாங்குகிறாரா? ரஜினிகாந்த் அவர்கள் பின்னணி என்ன என்று பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறது பரபரப்பான மீதி கதை. ரஜினி அவர்கள் தனது ட்ரேட்மார்க் ஸ்டைலை காட்டி படம் முழுக்க அசத்தியுள்ளார். ரஜினிகாந்த் அவர்கள் சண்டை காட்சிகளில் அவரது எனர்ஜி வியக்க வைக்கிறது. வானங்களில் இல்லாமல் எதிரிகளின் முகங்களில் பஞ்ச் வைத்திருக்கிறார். சில இடங்களில் டார்க் காமெடி மூலமாகவும் ரசிக்க வைத்திருக்கிறார். நடனத்திலும் முடிந்ததை செய்துள்ளார். நாகார்ஜுனாவின் வில்லத்தலம், மிரட்டல், நடை, உடை என அனைத்திலும் மிடுக்காக தெரிகிறார் நாகார்ஜுனா அவர்கள். அவருக்கு அடுத்தபடியாக வில்லன் வேடத்தில் பயமுறுத்துகிறார் சோபின் ஷாகிர் அவர்கள். ஸ்ருதிஹாசன் அவர்கள் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்துள்ளார். உணர்வுபூர்வமான காட்சிகளிலும் ஸ்கோர் செய்துள்ளார். சத்யராஜ் அவர்கள் நடிப்பும் கவனிக்க வைக்கிறது. சார்லியின் உயிர்ப்பான நடிப்பு ரசிக்க வைக்கிறது. சார்லியின் உயிர்ப்பான நடிப்பை ரசிக்க வைக்கிறது. அமீர்கான் அவர்கள், உபேந்திரா அவர்கள் ஆகியோர் காட்சிகள் குறைவு என்றாலும் அமர்க்கலப்படுத்தி இருக்கிறார்கள். மோனிகா கண்ணா, ரவி கோனிஷா, பிரைசி ரச்சிதா, ராம் காளி வெங்கட், ஐயப்பா சர்மா, லொல்லு சபா மாறன், திலீப்பன் நடிப்பிலும் குறைவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தின் மனைவி என்று புகைப்படத்தில் மட்டும் சோபனாவுக்கு இடமளித்துள்ளார்கள். மோனிகா பாடலுக்கு ஆடிய பூஜா ஹெக்டேவின் நடனம் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே. அனிருத்தின் அதிர செய்யும் இசை ஆட்டம் போட வைக்கிறது. பின்னணி இசையும் தெரி ரகம். ரஜினி அவர்கள் எல்லா வேலைகளிலும் அவர் எல்லா இதுலேயும் அழகாக காண்பித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கிரிஷ் கங்காதரன். ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் 35 வருடங்களுக்கு முந்தைய ரஜினிகாந்த் அவர்கள் AI தொழில்நுட்பத்தில் பார்க்க முடிகிறது. ஸ்டைலாக பீடி பிடிக்கும் காட்சிகளில் அரங்கம் அதிர்கிறது. படத்தின் நீளம் அதிகம். வன்முறை காட்சிகள் இந்த அளவு தேவையா? வழக்கமான பழிவாங்கல் கதை என்றாலும் புதுமையான திரைக்கதத்தில் பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த காட்சிகளின் கோர்வையாய் படத்தை இயக்கி மீண்டும் தனது முத்திரையை பதித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். கூலி நிச்சயம். அடுத்தது, ஆண்டு கொண்டிருக்கிறான் தமிழன் என்று சொல்லுங்கள். AR ரகுமான் அவர்கள் பரபரப்பு. தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக ஜொலிக்கும் AR ரகுமான் அவர்கள் விஜய் அவர்கள் நடித்த மெர்சல் படத்துக்கு இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற ஆலப்போரான் தமிழன், ஆலப்போரான் தமிழா, அந்த பாட்டு உலகம் எல்லாமே என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது.
இதற்கடியில் இந்த பாடல் குறித்த AR ரகுமான் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி இருக்கிறது. அவர் கூறும்போது, ஆளப்போறான் தமிழன் என்ற பாடல் வந்தது என்னை பொறுத்தவரை ஆண்டான் தமிழன் என்று விரைவில் வர வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் முன்மாதிரி தான். அதாவது ராமானுஜன், திருவள்ளுவர், பாரதியார், சுந்தர் பிச்சை, இளையராஜா அவர்கள், மணிரத்னம் அவர்கள், சங்கர் அவர்கள் என நிறைய முன்மாதிரிகள் நம்மிடையே இருக்கிறார்கள். ஆமா, இருக்கிறார்கள். போனது போகட்டும், சினிமாவையாவது ஆண்டு கொண்டிருக்கிறான் தமிழன் என்று வரட்டும், அதை சொல்லும் காலம் வரட்டும் என்றார். கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் AR ரகுமான் அவர்கள். அவர்கள் வந்து எண்ணி எப்போவுமே 2026 கண்டிப்பாக யாராவது ஒரு தமிழன் வந்து ஆளட்டும். அது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக அமையட்டும். ஒரு ஓட்டை வந்து நல்லபடியாக கரெக்டாக யாருக்கு போடணும் என்பதை தீர்மானித்து செயல்படுங்கள். அது நம்மளுடைய உரிமை. ரசிகர்களை குதூகலப்படுத்தும் யாஷிகா. சினிமா படங்களில் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் கலக்கி வரும் நடிகை யாஷிகா ஆனந்த் அவ்வப்போது தனது வாக்கில் புகைப்படங்களை வெளியிட்டும் இலசுகளை சிறகடிக்க வைக்கிறார். அந்த வகையில் அவர் தற்போது வெளியிட்டுள்ள கவர்ச்சி படங்கள் ரசிகர்களை குதூகலிக்க வைத்து வருகிறது. அழகை புகழை ரசிகர்களின் பாராட்டு மழையில் யாஷிகா நனைந்து வருகிறார். வலிமையான தசைகள் பெண்மைக்கு அழகு. மிருனால் தாகூருக்கு பி பாஷா பசு அதாவது பதிலடி. பி பாசா பாசு பதிலடி அளிக்கிறார். பேரு பாருங்களேன், ஐயோ, பி பாசா பாசு பதிலடி கொடுக்குறாராங்க. இந்தி மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழும் மிருனால் தாகூர் தற்போது தனுஷ் அவர்கள் உடன் காதல் என்றெல்லாம் பேசப்பட்டு இன்னும் பிரபலமாகிவிட்டார். தற்போது அதாவது தனுஷ் அவர்களை நான் காதலிக்கிறேன் என்று சொல்லி அவர் ரொம்ப பிரபலமாயிட்டாராம் அப்படின்னு இதில் இருக்கு, பேப்பர்ல இருக்குங்க. அவர் பிரபலமாயிட்டாரு. அதனால புதிய சர்ச்சை ஒன்று சிக்கி இருக்கிறார். முன்னணி பாலிவுட் நடிகையான பி பாசா பசு ஆண்களைப் போல தசைகளை கொண்டிருக்கிறார். அவனை விட சிறந்தவன் என்று உருவ கேலி செய்யும் வகையில் அவர் பேசியிருந்தார். முன்பு பேசிய அந்த வீடியோவில் தற்போது வைரலாகி வருகிறது. அதற்கு ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதற்கிடையில் மிருனால் தாகூருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். வலிமையான பெண்கள் எல்லோரையும் தூக்கி விடுவார்கள். அழகான பெண்களை உங்கள் தசைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் மென்மைக்கு அதுதான். பெண்கள் உடல் ரீதியான வலிமையாக இருக்கக்கூடாது என்ற முட்டாள்தனமான சிந்தனையை மாறிவிடுங்கள் என்று கூறியுள்ளார். இது பாலிவுட் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, புதிதாக எந்த பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை, நிதி அகர்வால் புலம்பல். சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அரசு வளாகத்தில் நடிக்க நிதி அகர்வால் சென்றது பெரும் சர்ச்சையை வெடித்தது. இதில் தனது தவறு எதுவும் இல்லை என்றும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் எந்த காரை ஏற்பாடு செய்தவர்கள் என்றும், இது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் நிதி அகர்வால் விளக்கம் அளித்திருந்தார். தற்போது நிதி அகர்வால் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் தனது சொந்த காரிலே சென்று வருகிறாராம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்து தரும் கார்களில் அவர் எதுவுமே ஏறுவதே கிடையாதாம். இது குறித்து நண்பர்கள் கேட்டபோது, நமக்கு நேரம் சரியில்லை, எனவே புதிதாக எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை, அதனால் இப்போது மிகவும் உஷாராக இருக்கிறேன் என்று புலம்பினாராம். ஹரிகர வீரமல்லு படத்தில் நடிகரும் துணை முதல் மந்திரியுமான பவன் கல்யாண் ஜோடியாக நடித்ததில் இருந்து நிதி அகர்வால் மீது விமர்சனங்கள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது பாருங்க, வில்லியாக நடித்தது எனக்கு பிடிக்கவே இல்லை, அனுபா பரமேஸ்வரன். மலையாளத்தில் பிரேம் படத்தின் மூலம் அறிமுகமான அனுபா பரமேஸ்வரன் ரசிகர்களின் விருப்பத்துக்குரிய நாயகியாக மாறி போய் இருக்கிறார். தமிழில் கொடி டிராகன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். குடும்ப பாங்காங்கன நடித்து வந்த அவர் தெலுங்கு படங்களில் கவர்ச்சி காட்டி நடித்தார். காதல் மற்றும் முத்த காட்சிகளிலும் கிளுகிளுப்பு ஊட்டினார். இதற்கிடையில்
தில்லு ஸ்கொயர் என்ற தெலுங்கு படத்தில் நடித்து தொடர்பாக அனுபமா பரமேஸ்வரன் தெரிவித்த வருத்தங்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் கூறும்போது, நான் தில்லுக்கு ஸ்கொயர் படத்தில் வில்லியாக நடித்தது ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன் எனவே பிடிக்கவில்லை, அதிக கதாபாத்திரத்தில் நான் நடிக்காமல் இருக்கலாம். படத்தில் நடிக்கும் போதே ரசிகர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ என்று பயந்தேன். நான் நினைத்தபடியே விமர்சனங்களை சந்தித்து நொந்து போனேன் என்று குறிப்பிட்டார். இத்துடன் இந்த சினிமா செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை டாடா பை பை சொல்லி சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.